ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இலங்கை வாழ் தமிழ் மக்கள், இலங்கையில் இருக்க அத்தனை வெகுஜன அமைப்புகள், குறிப்பாக மாண்புமிகு ஜனாதிபதி அனுரா குமார திசாநாயக்க அவருடைய கவனத்துக்காக இன்றைக்கி பார்லிமெண்ட்டில் மிக கௌரவமான பதவியில் மக்களால் நம்பி அமர்த்தப்பட்டு சாவச்சேரி மக்களால் தெரிவு செய்யப்பட்டு பாராளுமன்றத்துக்கு ஒரு நம்பிக்கையோடு தமிழ் மக்களுக்கு ஒரு ஏக பிரதிநிதியாக இருந்து ஜனங்களை நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு கூட அர்ச்சனா ராமநாதன் அவர்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வைத்தார்கள். ஆனால் ஆரம்பத்தில் அந்த மக்களுக்கு நல்லது செய்கிறது போல காரியங்களை செய்து கொண்டு காலம் போக போக எப்படி ஆரம்ப நாட்களில் கருணா பிள்ளையான் ஒவ்வொரு தேச துரோகிகளும் இந்த ஈழத்து மக்களுக்கு அநியாயம் செய்தார்களோ, அதே போல் இவரும் தன்னுடைய பதவியை துஷ்பிரயோகம் செய்து மக்கள் தாங்கள் அனுப்பி வைத்த அந்த நன்றியை மறந்து அந்த மக்களை துரோகத்தனம் பண்ணி எங்களை ஈழப் போராட்டத்தையும் அல்லது ஈழ மக்களுடைய உணர்வுகளையும் ஒரு விற்று போடுகிற ஒரு நிலைமையை நாங்கள் இந்த நாட்களில் அவதானிக்கிறோம். சகல ஊடகங்களையும் நேரடியாகவும் இன்றைக்கு இலங்கையிலும் மாத்திரமல்ல, எங்கள் அயல் நாடாகிய இந்தியாவிலும் எங்களோட தாய் தமிழ் சொந்தங்களாக இருக்கிற தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கிற இந்திய தேசத்திலும் எங்களோட ஈழத்து மக்களுடைய போராட்டங்களையும் அவங்களோட தியாகங்களையும் அல்லது மாவீரர்கள் போராளிகள் கடைசி யுத்தத்தில் தன்னோட இன்னுயிர்களை தியாகம் செய்த அத்தனை மக்களுடைய உயிர்களையும் அந்த தியாகங்களையும் மலினப்படுத்தி அதை இந்திய தேசத்தில் ஒரு கட்சிகள் தான் போன சில போலி ஊடகங்கள் நல்ல நியூஸை போட்டால் பரவாயில்லை, ஒரு 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 பைத்தியக்காரன் கொண்டு வந்து போடுறது போல் ஒரு 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 கேவலமான நியூஸ் எல்லாத்தையும் அங்கே ஒளிபரப்பு செய்து, குறிப்பாக நாம் தமிழர் கட்சி செந்தமிழன் சீமானையுடைய அந்த ஈழ விடுதலை இங்கே நடக்கலை என்றோ அல்லது அது அப்படியே முடிவுற்றுட்டு சொல்கிறதுக்கு அல்ல. ஈழப் போராட்டம் ஆயுதங்கள் மௌனிச்சதை ஒழிய உண்மையாகவே ஈழப் போராட்டம் முள்ளிவாய்க்கால் முடிஞ்சு போகலை. இன்றைக்கி எல்லா மாவீரர் குடும்பங்களும் எல்லா போராளி குடும்பமும் அதை விட இந்த நாட்டை நேசித்து மண்ணை நேசிக்கிற ஒவ்வொரு தமிழனுடைய ரத்தத்திலையும் அந்த உணர்வு ஓடிக்கொண்டா இருக்குது. அந்த உணர்வை யாராலும் அழிக்கவும் முடியாது, அதை தடுக்கவும் முடியாது. நான் ஒரு போதகராக இருந்துகண்டு எல்லா காரியங்களையும் இதை பேசலாமா பேசக்கூடாதுன்னு பல தடவை யோசித்து விட்டு தான் நான் சில காரியங்களை பேசுவதற்காக நான் முன் வந்தேன். காரணம் என்னென்னு சொன்னால், இன்றைக்கி எப்படியோ ஒரு 30 வருஷ யுத்த காலத்தில் இங்கே ஒரு கஞ்சா கிடையாது, ஒரு போதவஸ்து கிடையாது, பாலியல் துஷ்பிரயோகங்கள் கிடையாது. எந்த சாமத்திலையும் எந்த வேலையிலையும் பாலிய பிள்ளைகளோ பொம்பளை பிள்ளைகளோ எங்கேயாவது போகலாம் வரலாம். இந்த நாட்டில் அப்படி ஒரு தட்டு தவறியதாக சின்ன பிரச்சனை இருந்தால் கூட அதுக்கேற்ற தண்டனை அதுக்கேற்ற பயம் உண்டு இந்த மண்ணில் இருந்தது. எங்களுக்கு யுத்தம் மேலால் பொம்மர் அடிக்கும், ஒரு பக்கம் சண்டாடாக்கும், அவ்வளோ பயங்கரமான காலம் நடக்கக்கூட எங்களுக்கு அந்த ஒரு அச்சுறுத்தலாம் இருந்து ஒழிய ஒழுக்க ரீதியாகவோ நாங்கள் வாழ்கிறதுக்கு சாப்பாடு பொருளாதாரம் நாங்கள் நாங்கள் ஒரு மனுஷன் வாழக்கூடிய அந்த நிலைமைகள் எதுலேயும் எங்களுக்கு எந்த சஞ்சலம் வராத அளவுக்கு அந்த வாழ்க்கை இருந்தது. அன்றைக்கி 35 ரூபாய்க்கு அரிசி பண்ணி சாப்பிட்டோம் யுத்த காலத்தில். இந்த எல்லா காலங்கள்லாம் முடிஞ்சு போய் யுத்தம் முடிஞ்சது பிறகு இவ்வளவு விலையேற்றங்கள், இவ்வளவு பொருளாதார சீரழிவுகள், கல்வித்துறை எல்லா துறைகளிலும் ஏற்பட்ட பாதிப்புகள். எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கு இருக்கிற மெடிசன் உலகம் அன்றைக்கு யுத்த காலத்தில் அவ்வளோ பேர் தங்களோட மருத்துவத்துக்காக தவிச்ச போதோ அல்லது தங்களுடைய தேவைக்காக அழுத போதோ அன்றைக்கு அரசாங்கத்திட்ட எல்லாம் இருந்தும் உதவி செய்யாமல் நாங்கள் பாராமுகமாய் கைவிடப்பட்டு அதனாலே செத்து போனவர்கள், அதனாலே மறித்து போனவர்கள், பசியினாலும் மருத்துவமின்மையினாலும் மறித்து போனவர்களே பாதி மக்கள் சொல்லக்கூடும். அந்தளவுக்கு ஒரு ஒடுக்கப்பட்ட நெருக்கப்பட்ட ஒரு இனமாக நாங்கள் மிகுந்த வேதனைக்கு மத்தியில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பைபிளில் ஒரு அழகான ஒரு கதை ஒன்று இருக்கிறது. ஜோனான்னு சொல்லப்படுகிற ஒரு பக்தன் ஒரு ஊழியக்காரன் இடத்துல ஆண்டவர் பேசுகிறார். நினிவேன்ற ஒரு பட்டணத்தை நான் கொளுத்தி எரிக்க போகிறேன். அந்த பட்டணத்தில் அக்கிரமம் மிகுதியாக போச்சு, பாவம் மிகுந்து போச்சுது. அந்த பட்டணத்தை நான் கொளுத்தாமல் விடணுமா, அந்த பட்டணத்தை அழிக்காமல் விடணுமா இருந்தால் நீ போய் அந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு நற்செய்தியை சொல்ல வேணும்னு சொல்லி அவனை அனுப்பினார். அவன் போய் ஒரு கடற்கரையில் போய் அரசன் தொடங்கி அடிமை வரைக்கும் அந்த நாட்டில் இருக்கிற பாவங்கள், ஓர்ணச்சேக்க பாவங்கள், விபச்சாரங்கள், வேறு வேறு பாவங்கள், விச்கிராவி, பலவிதமான
அந்த தேசத்தை கெடுக்கக்கூடிய, அந்த தேசத்தை பாழ்படக்கூடிய சகலவிதமான காரியங்களையும் அவன் எச்சரித்து சில காரியங்களை சொன்னான். நீங்கள் மனம் திரும்பினால் கடவுள் ஒருவேளை அந்த பட்டணத்தை அழிக்காமல் அதை பாதுகாப்பாருன்னு சொல்லி ஒரு தீர்க்க தரிசனத்தை சொன்னான். சொன்னபோது யோனாஸ் சொன்ன தீர்க்க தரிசனத்தை கேட்டு அந்த அரசன் உட்பட இங்கே நம்பினா நமக்கு ஒரு நாட்டில் பாவம் செய்தால் அந்த மனுஷர்கள் தான் உபவாசம் பண்ணி அழுது ஜெபம் பண்ணி தாங்கள் மனம் திரும்பி அந்த தேசத்தை நல்ல ஒரு தேசமாக மாற்றணும்னு நினைப்பார்கள். ஆனால் அந்த நாட்டில் நடந்த சங்கதி அது மாத்திரமில்லை, மனிதர்கள் மாத்திரமில்லை, கால்நடைகள், கழுதைகள், மாடுகள், கோழி குஞ்சுகள், இதுகள் வரைக்கும் நீராகாரம் புசியாமல் 40 நாள் அவங்க இரவும் பகலும் உபவாசம் பண்ணி அழுது அவங்க தாங்க செய்த பாவத்துக்காக மனம் இருந்தின போது 1,23,000 பேர் அந்த நினைவுப்பட்டிருந்த அழிய வேண்டிய மக்களை கர்த்தர் பாதுகாத்து அந்த பட்டணத்தில் ஒரு சேதம் வராதபடிக்கு அந்த மக்களை மாற்றினார். அதே போல் தான் ஒரு காரியம் ஒன்று நாங்கள் சின்ன வயதில் படித்தது தான், வரப்புயர நெல்லுயரும், நெல்லுயர குடியுறும், குடியுயர கோணுயர்வான்னு சொல்லி ஒரு மக்களுடைய பொருளாதாரம், வளர்ச்சி, கல்வி, அறிவு, மருத்துவம், ஏனைய அரசியல் ரீதியாக அரசியல் வேறு, தெய்வீகவியல் வேறு, சுகாதாரவியல் வேறு, கல்வியியல் வேறுன்றெல்லாம் பிரித்து பார்க்க முடியாது. ஒரு பெண்டிகோஸ் பாஸ்டரானே நாங்கள் என்னத்தை இதில் வந்து பேசுகிறேன்ட்டு ஒரு வேளை மற்றாக்கள் அற்பமாக நினைக்கலாம். உண்மையாக நான் ரொம்ப நாளாக ஆண்டோட்ட ஜெபம் பண்ணி ப்ரே பண்ணி போட்டு தான் இந்த ஊடகத்துக்கு வந்து சில காரியங்களை ஜனாதிபதி வரைக்கும் இது காதில் சென்றடையணுன்றது என்னுடைய விருப்பமாக இருந்தது. இன்றைக்கு ஈழத்தில் இலங்கை முழுவதும் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் பாடசாலைகள், ஓய்வு நாள் பாடசாலையை உருவாக்கினதே கடவுளை மக்கள் ஆராதிக்க வேணும், கடவுளை தேட வேணும் என்ற ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் இன்றைக்கு ஓய்வு நாளெல்லாம் வேலை நாளாக மாறி இன்றைக்கு அது சினிமாவுக்கும் வேறு வேறு காரியங்களுக்கும் டியூஷன் என்ற போர்வையில் இன்றைக்கு பிள்ளைகளுடைய கல்வி காரியங்கள்லாம் தடைப்பட்டு அந்த அவங்களோட மறைக்கல்வி அறநெறி பாடங்கள் என்றைக்கு தேசத்தில் அறநெறிகள் இல்லாமல் போச்சுதோ அன்றைக்கு வாழ்வெட்டு கலாச்சாரங்கள், கொலைகள், சினிமாக்கள், பலவிதமான பிற இதர காரியங்கள் கூடிக்கொண்டு போனோம். இது ஒரு பக்கம் இருக்க, நாட்டை ஆளக்கூடிய மிக கௌரவமான பாராளுமன்றம் எல்லா மக்களுக்கும் ஒரு கௌரவத்தை உண்டாக்குறோம். இலங்கை பாராளுமன்றத்தை தனியாக இலங்கையில் இருக்கிற அந்த கட்சியை சேர்ந்த எம்பிக்களோ அமைச்சர்களோ மாத்திரம் பார்வையிட்டுட்டோ அல்லது கருத்து சொல்லிட்டு போகிறது அல்ல. உலகம் முழுக்க, சர்வதேசம் முழுக்க நம்முடைய பாராளுமன்றத்தில் என்ன நடக்குது, ஒரு குண்டூசி விழுந்தால் கூட அது எல்லாருக்கும் தெரிய வரும். அப்படி ஒரு சம்பவம் தான் இந்த அர்ச்சுனா ராமநாதன் சீமானை பார்த்து சுடுவன்ன்றதும் நான் அங்கே போனால் எனக்கு விளங்கலை. கச்சதீவை தருவன், யாழ்ப்பாணத்தை தருவன், மட்டக்களப்பை தருவன்னு சொல்லி ஏதோ ஒரு தான் ஏதோ ஜனாதிபதியாக இருக்கிறது போலவும் தான் சொல்கிறதெல்லாம் இந்த இலங்கையில் நடக்கும்ன்றது போலவும் தான் தோண்டித்தனமாக இவரை யாராவது இப்படி பேச வச்சு வேடிக்கை பார்க்குறாங்களா, அல்லது ஓட்டு போட்ட மக்கள் ஒரு பல்லளிச்சு கிடந்த மக்கள், ஒரு கேவலமான மக்கள் நினச்சிக்கின்றவன் பேசுகிறான்னு தெரியல. உண்மையாகவே ஒரு கௌரவ பாராளுமன்ற மரியாதையாக அன்பாக கௌரவத்துக்குரிய ராமநாதன் அச்சுனாவேன்னு சொல்கிறதுக்கு வாய் வரையில். ரெண்டாவது செய்கிறதெல்லாம் கெட்ட வார்த்தைகள், தூசண வார்த்தைகள், அதில் பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் ஒரு பார்லிமெண்ட்டில், நிறைஞ்ச பார்லிமெண்ட்டில் ஒரு மனிதன் அசிங்கமான வார்த்தையை பேசி சீமானை திட்டுற அந்த காரியம். சீமான் அந்த நானும் இந்தியாவில் அகதியாக இருந்திருக்கிறேன். அகதியாக இருந்ததுனால அந்த மனுஷன் அங்கே அந்த மண்ணில் அந்த அகதி முகாம்களில் அங்கே இருக்கிற மக்களுக்கு, அங்கே இருக்க தமிழர்களுக்கு அவர் என்ன செய்தாருன்னா, அங்கே இருந்தவங்களுக்கு தெரியும், அங்கே அந்த மண்ணில் ஒரு நேரமாவது அகதி சாப்பாடு வேண்டி சாப்பிட்டவங்களுக்கு அந்த காரியமெல்லாம் தெரியும். அதனால் ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு ஈழப் போராட்டம் மௌனிக்கப்பட்டதோ அந்த நாள்லேருந்து அந்த போராட்டம் இன்னும் இருக்குது. அந்த போராட்டம் சாகையில் அந்த மக்கள்கிட்ட உணர்வுகள் சர்வதேசத்துக்கு அல்லது முழு உலகத்துக்கும் அந்த நியாயம் ஐநா சபை வரைக்கும் அது போகணுன்றதில் கருத்தாக இருந்த அந்த காரியத்தை இன்றைக்கு வரைக்கும் செய்துட்டுருக்கிறது சீமான்னு நாம் தமிழர் கட்சி அந்த காரியத்தை செய்துட்டுருக்காங்க. இன்றைக்கி ஒரு சினிமா நடிகர் சினிமா கவர்ச்சியினால் முதலமைச்சராக வந்துட்டார்ன்றதுக்காக இந்த நீந்த தெரியாதனால தான் கடலில் இறக்கி விட்டால் எப்படி தண்ணி குடித்து செத்து போவானோ அதே போல் தான் இன்றைக்கி நீந்த தெரியாமலாம் கடலில் இறங்கி விட்டால் எப்படி நடக்கும்ன்றதை இனி கொஞ்சம் காலம் போட்டு தெரியும். தமிழகத்து மக்களுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு எல்லாம் தெரியும். சரி, அது அவங்களோட அரசியல், அது ஒரு பக்கத்தால் இருக்கட்டும். ஆனால் எங்கட மண்ணில் நாங்களும் அர்ஜுனாவுக்கோ சகல விதமான அரசியல்வாதிகளுக்கோ ஓட்டு பண்ணி அவங்கள பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பின மக்கள் தான். அப்போ அரசியலில் நாங்கள் அரசியலுக்கு போனது போல நாங்கள் என்ன வேணாலும் செய்கிறோம், நாங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம்னு நினச்சி போட்டு அங்கே பேசுகிறதுக்கோ, அங்கே தங்களுடைய காரியங்களை விலை போகிறதுக்கோ, அல்லது எங்கேயா ஆற்ற ப்ரோக்ராமுக்காக மக்களுக்காக நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு சொல்லி பொய் சொல்லி விட்டுட்டு பார்லிமெண்ட்டுக்கு போய் அங்கே பித்தலாட்டம் பண்ணுற காரியங்களோ உண்மையாகவே நாங்கள் அதை வன்மையாக கண்டிக்கிறோம். அதே நேரம்
விஜித கேர ஒரு கருத்தை அங்கே அர்ஜுனா குறித்த ஒரு காரியத்தை சொல்லியிருந்தார். நாங்கள் அவற்றை காரியத்தை கணக்கெடுக்கல, நாங்கள் அவர் ஒரு பொருட்டை அடுக்கல, அவர் ஒரு அவர் என்ன சொல்கிறது ஒரு மென்டல் மாதிரி ஆள். அதனால் நாங்கள் அவரை பற்றி நாங்கள் ஆக்ஷன் எடுக்கிறதில்லைண்டு. நீங்கள் ஆக்ஷன் எடுக்காட்டாலும் உலகம் முழுக்க இருந்து பார்க்குற அத்தனை அரச நிறுவனங்களோ அல்லது அரச ஸ்தாபனங்களோ மீடியாக்களோ ஒரு பார்லிமெண்ட்டில் ஒரு எம்பி பேசினா தான் பார்ப்பாங்களே, ஒரு ஜோக்கர் பேசணுன்னு அப்படி பார்க்க மாட்டாங்க. அதனால் தயவுசெய்து அப்போ நீங்கள் அங்கே பேசப்படுற எல்லாரும் பேசப்படுற பார்லிமெண்ட்டில் பேசப்படுற எல்லாத்தையும் இது ஜோக்கு, இது பகுடி, அல்லது இது நிஜமானது, இது நிஜம் இல்லாதன்றா நீங்கள் அங்கே எடுத்துக்கொள்வீங்க. பாராளுமன்றது இலங்கைன்ற மிக மிக உயரிய ஒரு மன்றம். அந்த உயரிய மன்றத்தில் எதை பேசணுமோ, எது இந்த காலத்துக்கு நியாயமாக மக்களுக்கு நீதி செய்யப்படுமோ, எது மக்களுக்கு தர்மத்தை கொண்டு வருமோ, எது மக்களுக்கு அறம் சார்ந்த விஷயங்களை பேசணுமோ அதைத்தான் எந்த எம்பியும் எந்த கட்சியை சார்ந்தவனும் பேசணும். அவனவன் ஈஸ்டர் குண்டு தாக்கலை செய்து இவ்வளோ கிறிஸ்தவர்களை அழித்து சாவடிச்சு, அதாவது நாட்டில் யாராவது எந்த கள்ளனாவது ஜனாதிபதியாக வராமல் போகலாம், அது வேறு பிரச்சனை. அவன் தன் சுயநலத்துக்காக சும்மா ஒரு மதவாதத்தை தூண்டி இனவாதத்தை தூண்டி அப்படிப்பட்ட ஆக்களோட சேர்ந்து இந்த அர்ஜுனா என்ன பண்ணுறார்? இன்றைக்கி அண்மித்த நாட்களாக பார்த்தா கிள்ளச்சியில் பிரதேச வாரியாக அந்த மக்களை மலையத்தான் என்றான், கீழ்சாதி என்றான், இப்படி கேவலமாக அந்த வன்னி மக்களை ஒரு கேவலமாக பேசுகிற ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்குறோம். அதனால் அன்பு மக்களே, நாம் தான் ஓட்டு பண்ணி இந்த மனுஷனை பாராளுமன்றத்துக்கு அனுப்பினோம். அதனால் நாங்கள் தெளிவடைய வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த அர்ஜுனோட விஷயத்தை குறித்து இந்தியா அரசாங்கம், அது வேறொரு இறைமைக்கு உட்பட்ட ஒரு நாடு, நாங்கள் ஒரு வேறு இறைமைக்கு உட்பட்ட ஒரு நாடு. எங்களோட நாட்டை யாழ்ப்பாணத்தை தருவன், மட்டக்களப்பை தருவன், கச்சத்தீவை தருவன்னு சொல்லி தண்டை இஷ்டத்துக்கு ஒருவன் பேசுகிறான். அப்போ இதைத்தானே தலைவர் பிரபாகரன் அங்கே கேட்டார், எங்களோட மண்ணை எங்களுக்கு தாங்க, எங்களோட மக்கள் நாங்கள் போராடணும், இவ்வளவு மாவீரர்களையும் இவ்வளவு லட்சக்கணக்கான மக்களை சாக கொடுத்து இவ்வளவு பேரை தியாகம் செய்தாங்களே, அப்போ அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம். நீங்கள் இவ்வளோ பேரை குண்டுகள் போட்டு, இவ்வளோ கொத்து குண்டுகளை போட்டு இவ்வளோ பேர் சாகடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவ்வளோ மக்கள்கிட்ட உரிமையை கேட்டு அவங்கள்ட்ட இந்த மண்ணை கொடுத்துருக்கலாமே. சொந்த மண்ணில் சொந்த வீட்டுக்காக, சொந்த வயலுக்காக, சொந்த நிலத்துக்காக போராடினவங்களே சாகடித்து இன்னும் புதகுழிகள் தோண்டப்பட்டுருக்கு. இன்னும் எத்தனை புதகுழி இருக்கோ தெரியாது. உண்மையான உரிமையை நியாயமாக கேட்டவங்களுக்கு எங்களோட சொந்த சொந்த வளவில் கொண்டு வந்து தையீட்டில் விகாரையை கட்டிட்டு இதே போல் எத்தனை இடத்துல அடாத்தான காரியங்களை செய்து கொண்டு நாங்கள் பௌத்த மத சட்டம்ன்ற பெரிய சட்டத்தை கொண்டு வந்து இங்கே எல்லாரையும் அடக்கி ஒடுக்கி செய்ய வேண்டிய காரியம்லாம் செய்துன்னு கடைசி பார்த்தா கஞ்சா கடத்துறதுலேருந்து சகல விதமான புறம்போக்கு வேலையிலும் எல்லாத்தையும் செய்கிறதெல்லாம் அதே பௌத்த பீடம் தான். அதே பௌத்த துறவிகள்லாம் அந்த காரியத்தெல்லாம் செய்திருக்காங்க. இந்த காவிக்குள்ளே இதெல்லாம் மறைச்சி எவ்வளோ காரியங்களை இன்றைக்கி உலகம் பார்த்து சிரிக்கிற அளவுக்கு இலங்கை எப்படிப்பட்ட நாடு தெரியுமா? இலங்கை தேசத்தை பற்றி எப்படி ஒரு மரியாதை இருந்து தெரியுமா? இன்றைக்கி அந்த மரியாதைலாம் காற்றுல போகிற அளவுக்கு அறங்காக்க வேண்டிய, தர்மம் காக்க வேண்டிய, அதை போதிக்கிற அமைப்புகளும் அதை போதிக்கிற நபர்களும். நானும் ஒரு போதவர், நானும் என்னட்ட எத்தனையோ கஞ்சாவுக்கு பாதிக்கப்பட்ட, போதவஸ்தில் பாதிக்கப்பட்ட இளைஞர்களை தாய் தப்பங்கணும் தருவாங்க ஜெபிக்கிறது. பயங்கர பிசாசு கட்டில், பயங்கரமான வேதனையில் அடிப்பாங்க, தாயை வெட்டுவாங்க, குத்துவாங்க. இப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு இளைநிலையில் பாதிக்கப்பட்ட நிலைமையில் கொண்டு வந்து அவங்கள நாங்கள் குணமாக்குறதுக்கு, அவங்களுக்கு ஜெபிச்சு அவங்கள காப்பாற்றி ஒரு மனுஷராக்கிறதுக்கு அந்த பாசமாக நாங்கள் படுற பாடு ரொம்ப இவ்வளோ கஷ்டம் தெரியுமா? நீங்கள் நினைக்கிறீங்க ஏதோ போதிக்கிறனால ஏதோ மதம் மாற்றுறாங்க, இல்லாட்டி ஏதோ ஒரு காரியம் செய்கிறாங்க. அது இல்லை. இப்படிப்பட்ட குடிகாரர், இப்படிப்பட்ட போதவசத்துக்கு அடிமைப்பட்டவங்க, விபச்சாரத்துக்கு அடிமைப்பட்டவங்க. அப்போ தேசத்தில் ஒரு பக்கம் ஆத்மீகவாதிகள், துறவிகள், நாங்கள் குடிக்காத, விரைக்காத, சண்டை பிடிக்காத, பொறாமப்படாத, எரிச்சல்படாத என்று போதிக்கிறது, அப்படிப்பட்ட மக்களை காப்பாற்றுறது. ஒரு பக்கம் அரசியல்வாதிகள் எல்லாத்தையும் தூண்டிவிட்டு, ஒரு பக்கம் போதவசத்தை விற்கிறதுக்கும் அல்லது சகலவிதமான பழக்க வழக்கங்களை இந்த ஈழ மண்ணில் திரும்ப ஒரு புரட்சியோ, திரும்ப ஒரு மண்ணை பற்றிய சிந்தனையோ, அல்லது திரும்ப தன்னை பற்றியே தான் சிந்திக்கக்கூடாத அளவுக்கு போதவஸ்தை இந்த அரசாங்கமே கட்டவட்டு என்ன பிடிபட்டதெல்லாம் நேவியும் பொலிஸும் இன்றைக்கி கஞ்சா கடத்துகிற காரியம் எல்லாத்துலேயும் சம்மந்தப்பட்டதெல்லாம் சகலதும் அரசாங்கத்து கூட தான் எல்லாம் செய்யப்பட்டதாகத்தான் நாங்கள் இன்றைக்கி எல்லா பத்திரிகைகளில் பார்க்குற, நேரடி அறிகிற செய்திகள் எல்லாம் இவங்களோட சம்மந்தம் இல்லாமலுக்கு ஒன்றும் நடக்கிறது. அதனால் அன்புடன் நான் ஜனாதிபதிகிட்ட கேட்டுக்கொள்கிற ஒரு கிரியமாக கேட்டுக்கொள்கிற காரியம், உங்களுக்கு எப்படி இராணுவ கொண்டாட்டத்தை அன்றைக்கு கொண்டாடத்துக்கு அது பெரிய கொண்டாட்டமாக இருந்ததோ, எங்களோட சொந்த மண்ணில் நாங்கள் நிம்மதியாக வாழ்கிறதுக்காக போராடின இந்த 30 வருஷம் 40 வருஷம் போராடின போராட்டம் பொய்யே இல்லை, அல்லது நியாயமற்றதான் இல்லை. எல்லாருக்கும் தெரியும், எங்களோட வாழ்நிலத்தில் எங்களுக்கு சம உரிமை கேட்டோம், நீங்கள் சம உரிமை தரையில. நாங்கள் நிம்மதியாக வாழக்கூடிய கல்வி உரிமை கேட்டோம், அந்த கல்வி உரிமை தரையில. அதனால் நீங்கள் என்ன பண்ணீங்க? ஆயுத போராட்டம் வரைக்கும் திணிச்சு இன்றைக்கி வீணாக இப்படி ஒரு இவ்வளோ லட்சம் மக்கள் அழிகிறதுக்கு அரசாங்கம் தான் காரணம். இவ்வளோ காரியத்தையும் செய்துட்டு
கடைசியாக எங்களை பயங்கரவாதிகள் என்று எங்களை மக்களை முத்திரை ஒட்டி அவ்வளோ பேரும் அழித்து கொண்டு எல்லாம் சாம்பலாக்கி முடிஞ்சுது. அந்த மக்கள் தான் அனுர அரசாங்கத்தையும் எலெக்ஷன் பண்ணி ஓட் பண்ணி இதே யாழ்ப்பாணத்தில் கொண்டாடி வெடி கொளுத்தி எவ்வளோ பெரிய வரவேற்று அந்த மரியாதை இன்றைக்கும் ஜனங்கள் ஒரு மனதில் வச்சுருக்காங்க. ஆனால் உண்மையாக ஒரு ஜனாதிபதியுடைய ஒரு நாட்டு தலைவருடைய ஒரு பெரிய பண்பு எப்படி இருக்கும்னு சொன்னால், உண்மையாகவே எப்படி உங்களுக்கு இந்த இவ்வளோ மக்களை கொன்று குவிச்ச இவ்வளோ உங்களுடைய சொந்த நாட்டு மக்கள் அழித்த இராணுவத்தை கொண்டாடுறதுக்கு எப்படி உங்களுக்கு முடியுமோ, அதே போல் அந்த முள்ளிவாய்க்காலில் மரிச்சு போன அவ்வளவு பச்சை குழந்தைகள், சிசு குழந்தைகள், கற்பில் செத்த கருவில் செத்த குழந்தைகளுக்கு ஒரு ஜனாதிபதி ரீதியாக வந்து ஏதோ துரதிர்ஷ்டவசமாக அப்படி நம்ம நாட்டில் ஒரு துன்பியல் நடந்துட்டுது. எங்கள் நாட்டில் ஏதோ பழைய அரசாங்கங்கள் இப்படி ஒரு காரியத்தை செய்துட்டாங்க. அவங்களோட மிருக குணங்களால், அவங்ககிட்ட இருந்த கர்வம் நானண்ட அகங்காரத்தினால் இப்படிலாம் நடந்துட்டுது. அதனால் நாம் எல்லாம் ஒற்றுமையாக இருப்போம், சமானமாக இருப்போம்னு சொல்லி அப்படி சொல்ல வேண்டிய ஜனாதிபதி வரல. அப்போ காரணம் எல்லாட்டையும் ஊறி இருக்கிறது பௌத்த சிங்கள சட்டமும் அவனோட மனதில் ஊறி இருக்கிற அந்த வெறித்தன்மையும் தான் அதுக்கு காரணம். அதனால் அன்புடன் எனக்கு கிரியமாக கேட்குறது, பார்லிமெண்ட்டில் யார் யாரை எப்படி பேசணுன்றதுக்கு ஒரு வரையறை இருக்குது. முன்பு இருந்த இவ்வளவோ அராஜகம் புரிஞ்ச பார்லிமெண்ட்டுக்கு முன்னுக்கு இருந்த அரசாங்கத்தில் கூட இப்படிப்பட்ட கேவலமான வார்த்தைகளை பேசணும். அதில் இன்னொரு நாட்டை சேர்ந்த ஒரு கட்சி தலைவரை இழுத்து பேசுகிறது, இப்படிப்பட்ட காரியங்களை அவதூறாக பேசுகிறது, அவங்களோட தியாகத்தை கொச்சப்படுத்தி பேசுகிறதெல்லாம் வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய காரியமாக இருக்குது. அதனால் என்னுடைய ஒரு காரியம், அதே பார்லிமெண்ட்டில் அர்ஜுனா என்ன செய்யணும், பொதுமக்கள் சார்பாக நான் பேசுகிறது வந்து ஒரு பொதுமக்கள் சார்பாக தான், ஒரு போதகராக இருந்தாலும் நானும் ஒரு பொதுமகன் என்ற சார்பாக தான் அதை பேசி கொண்டிருக்கேன். பொதுமக்கள் சார்பாக பார்லிமெண்ட்லேயும் சரி இந்திய அரசாங்கத்துக்கும் சரி அவர் மன்னிப்பு கோர வேண்டும். தான் பேசினது தவறான காரியம். ஒரு ஈழ விடுதலை ஆதரித்து அந்த மக்களுக்கு சீமானுக்கு மக்கள் வெளிநாட்டிலேருந்து உதவி செய்கிறாங்கன்னு அவர்களுக்கு தேவையில்லாத பேசணும். ஒருவன் நன்மை செய்கிறான், அந்த நன்மைக்கு அந்த மக்கள் தாங்கள் இன்னும் கொடுப்பார்கள். அவன் கொடுக்க வேணான்னு சொன்னால் அப்புறம் அந்த கொடுக்குற மக்கள் கொடுக்காமல் இருக்க போகிறது இல்லை. ஒருவன் நன்மை செய்தால் அவனுக்கு நன்மை இல்லையோ, தீன்மை செய்தால் அவனுக்கு தண்டனை இல்லையோன்னு என்னுடைய வேதம் எனக்கு கற்றுக் கொடுக்கும். அதனால் வந்து இந்த மக்கள் நம்பி அனுப்பின தாயக போராட்டத்தின் ஒரு எழுச்சியாக இந்த மனுஷன் வந்து மக்களுக்கு நன்மை செய்வான்னு கடைசியாக பார்லிமெண்ட்டில் பேசிக்குள்ள தலைவர் கடவுளண்டெல்லாம் பீத்தலுக்கு பேசிக்கண்டு வாயில் பேசிக்கல தலைவர் என்று வாயில் எடுத்ததுக்கெல்லாம் ஈழ மக்கள் போராளிகள் மாவீரர்கள் அஞ்சிட்டு அங்கே இந்தியாவில் போய் விற்று தெரிஞ்சு அங்கே அந்த மக்களுக்கு அந்த சிந்தனையும் இல்லை, அந்த மக்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஐடியாவும் இல்லை. இங்கே அவங்கெல்லாம் சும்மா இருக்கிறாங்க, இங்கே ஒரு 10 விதமான ஆக்கள்லாம் இருக்கிறாங்க, அவ்வளோதான், நீ எல்லாம் அங்கே எல்லாம் விடுபடாது என்னங்கட இவ்வளோ நான் செத்த மாவீரர்களுடைய இவ்வளோ நான் தங்களோட இன்னுயிர்களை தியாகம் செய்த அவ்வளவு பொதுமக்களுடைய எண்ணங்களையும் தியாகங்களையும் வரலாறுகளையும் ஒரு எம்பி, சாதாரணமான எம்பி அவற்றை சொல்லாலும் எங்களோட ஈழ மக்கள் எல்லா உணர்வையும் மறந்து போயிடுவாங்கன்ட்டு யாரும் நினச்சி கொள்ளாதீங்க. அதனால் கூட நான் ஒரு போதகராக இருந்து சொல்லுகிறேன், மற்றது இனங்களுக்கு இடையில் மதங்களுக்கு இடையில் முருகலை உண்டாகும்படியான கருத்துக்களை அல்லது ஜாதி வாரியாக பிரதேச வாரியாக அர்ச்சனா மக்களை கூறு போட்டு தலைவர் போராட்டம் நடத்தின காலத்தில் வந்து இதுவரைக்கும் எல்லாரும் கிறிஸ்தவன் சைவம் முஸ்லீம் ஏன் இந்திய தமிழர்கள் கூட வந்து இங்கே மக்களுக்காக மண்ணுக்காக போராடி மாவீரர்களாக இன்றைக்கு அவங்களோட கல்லறைகளில் இந்திய தமிழர் இந்திய வம்சாவளி மக்களும் இருக்கிறாங்க. அப்போ அவங்கள ஒரு நாளும் ஒரு உலகத்தில் எத்தனையோ தீவிரவாத அமைப்புகள் இருக்கும், ஒன்று இந்து தீவிரவாத அமைப்புகள் அல்லது முஸ்லீம் தீவிரவாத அமைப்புகள், ஐஎஸ்ஐ போன்ற பயங்கரவாதிகள், இப்படியெல்லாம் தனித்தனிய குழுக்கள் அந்தந்த மதத்தை அடிப்படையாக வச்சு தான் உலகத்தில் போராட்டங்களே நடந்திருக்கு. ஆனால் உலகத்தில் ஒரே ஒரு தலைவன் மாத்திரம்தான் எல்லா மதங்களையும் எல்லா இனங்களையும் ஒன்றா சேர்த்து இங்கே ஜாதி வேற்றம் இல்லை, நான் வெள்ளாளன், நான் பாறையன், நான் பள்ளன், நான் நலவண்டெல்லாம் இப்படியெல்லாம் பகுதி பார்த்தெல்லாம் இதண்டாமல் ஒரே தாய் பிள்ளைகளாக வளர்த்து ஒரே தாய் பிள்ளை உணர்வோட அந்த காலத்தில் போராட்டம் இந்த காலத்தில் யாரும் ஜாதி கதை வைக்கிறீங்களே, இந்த ஜாதி அந்த ஜாதி என்று பார்த்து திருமணம் கூட முடிக்கிறது இல்லையே. அப்படி தான் ஒரு காலகட்டத்தை ஒரு நல்ல தலைவனாக எங்களை பொறுத்தவரையில் அவர் எங்களுக்கு ஒரு தகப்பனை போல் இந்த ஈழ மண்ணுக்கு இருந்து வழிகாட்டின ஒரு நல்ல ஆசான். கல்வி ரீதியாகவும் சரி, ஒழுக்க ரீதியாகவும் சரி, போராட்ட ரீதியாகவும் சரி, தன்மானம் தமிழருக்கென்று ஒரு ஹிஸ்ட்ரி ரீதியாக வரலாற்று ரீதியாக இருக்கிற அந்த வரலாற்றை நாங்கள் விடக்கூடாதுன்ற உணர்வையும் இங்கே எத்தனை தலைவரை கொண்டாலும் எத்தனை ஈழ போராட்டத்தை அழிக்க நினைச்சாலும் மக்கள்கிட்ட உள்ளத்தில் இருக்கிற அந்த தியாகம், இது எங்களோட மண், எங்களுக்குன்னு இருக்க உணர்வு, எங்களுக்குன்னு சேர வேண்டிய சகல சலுகைகளும் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய சகல உரிமைகளும் அதன் காலத்தில் பைபிள் சொல்லுது, தெய்வம் மனுஷன் மறந்து போகலாம், அரசன் மறந்து போகலாம், தெய்வம் எங்களுக்கு செய்ய வேண்டிய நீதியை கரெக்டான நேரத்தில் எப்போ அதை செய்யணுமோ அதை கடவுள் எங்களுக்கு செய்வார் நாங்கள் நம்புகிறோம். அதுக்காக நாங்கள் நம்பி இருக்கிற அரசியல்வாதிகள், நாங்கள் சிறுபான்மை மதங்கள், சிறுபான்மை ஜெப குழுக்கள் அல்லது நாங்கள் சிறுபான்மை ஊழியர்கள் என்று எங்களை அற்பமாக எண்ணி
தாங்க பார்லிமெண்ட்டில் போய் என்ன செய்யலாமென்று நினச்சி ரொம்ப ஆடக்கூடாது. அதனால் கூட அர்ஜுனாவோட ஒவ்வொரு காரியங்களையும் வன்மையாக நான் கண்டிக்கிறேன். சீமான் அன்னைக்கு விரோதமாக பேசப்பட்ட அத்தனை காரியத்திலும் அவர் பகிரங்கமாக பார்லிமெண்ட்டில் மன்னிப்பு கேட்க வேண்டும். அதே நேரம் அனுராக் சார்கிட்ட நான் கேட்குற ஒரே ஒரு காரியம், மாண்புமிகு ஜனாதிபதிக்கு நான் ஒரு அறைவுகோலாய் ஒரு தயவாய் கேட்டுக்கொள்கிற காரியம், நாங்களும் ஈழத்து மக்களும் தமிழ் மக்களும் இலங்கை முழுவதும் இருக்கிற அத்தனை மக்களும் உங்களோட பிள்ளைகளை நம்பித்தான் ஓட்டு பண்ணியிருக்கிறோம். அந்த ஓட்டு பண்ண மக்களுக்கு நீங்களும் துரோகம் இழைக்காதபடிக்கு, நீங்களும் ஏதொரு வகையில் ஓரவஞ்சம் செய்யாதபடிக்கு அந்த மக்களை நீதியாய் நடத்த கர்த்தராகிய ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வான்னு நம்புகிறேன். காட் பிளஸ் யூ.